Today we are going to discuss Unit 3 Natural Resource Management and Soil Science. கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கொஷின். How many of you think soil science is a difficult subject? Most of the students வந்து எஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா soil science வந்து difficult கிடையாது. Students வந்து they try to memorize everything. They don't take step to understand the concepts. Where we may make many mistakes because of memorizing all the things and putting all the things in our mind, which won't work in examination. அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் பேப்பர்ஸில் ஒரு சின்ன வார்த்தை, ஒரு ஸ்மால் வேர்டு அந்த கொஷினில் நமக்கு வேறையாக இருந்தால் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா செலன் சாயிலுக்கும் சோடிக் சாயிலுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ப்ரே மெத்தடும் ஆல்சன் மெத்தடும் கேட்டால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா we will just memorize definitions but we don't understand the concepts. அதுதான் நம்மளோட மேஜர் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணாமல் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். Anyone can guess how many questions are generally asked for Unit 3? Yes, 20 questions இதிலேருந்து கேட்குறாங்க, which is 10% of the paper. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பொசிஷன் அண்ட் கொஷின் அப்ரோச்னு கொடுத்துருக்காங்க. இதில் whenever you start a new unit, the first question வந்து என்னென்னா, இந்த யூனிட்டில் எது நிஜம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமினேஷனுக்கு, which is really important. அப்போது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஃப்ரம் யூனிட் 3 டிஎன்பிஎஸ்சி generally 20 questions கேட்பாங்க, around 20 questions, which contribute nearly 10% of the total paper. That means if you prepare unit properly, you can score ஒரு significant number of marks நம்மளால் வாங்க முடியும். ஆனால் நம்ம இப்போது பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அரவுண்ட் 35% ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் டைரக்ட் ஃபேக்சுவல் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ்க்கு இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு தெரியும். இட் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் ஃபேக்சுவல். ஸோ தீஸ் ஆர் ஈஸி கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், விச் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் எஸ்டிமேட்டிங் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து ஒரு டைரக்ட் கொஷின். அப்போ அந்த கொஷினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? வினோ இதுக்கு இதுதான் அப்படின்றது தான் டைரக்ட் ஃபேக்சுவல் கொஷின். தட் இஸ் வாக்லே அண்ட் பிளாக் மெத்தட் இஸ் அன் ஆன்சர். இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து 32% ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸ் வந்து ஸ்லைட்லி ட்ரிக்கி ஒன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நோ த ஆன்சர் தெரியும், பட் தே கெட் கன்ஃபியூஸ்டு பிகாஸ் ஒரு வேர்ட் சேஞ்ச் ஆனாலும் தே கெட் கன்ஃபியூஸ்ட். வேர் வி வில் மேக் மிஸ்டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிப்சம் இஸ் யூஸ்டு ஃபார் சலைன் சாயில்னு வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டுன்னு உங்களுக்கு தெரியும், but actually it is a wrong one. Gypsum is mainly used for sodic soil, right? Gypsum வந்து நம்ம sodic soilக்கு தான் யூஸ் பண்ணுறோம். This is exactly how TNPSC frames question. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரேம் அந்த சென்டென்ஸை படிக்கும் போது ஆமாம் இல்லை கரெக்டு தான் அப்படி தோணும், பட் இட் இஸ் ராங். தென் வி ஹாவ் அதுக்கப்புறம் பார்த்தா we have match the following. Match the following 18% இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. Again, if your concepts are clear, then this became very easy. Now, look at this session. Why should Unit 3 be prepared carefully? எதனால Unit 3 நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, சம் டாபிக்ஸ் வந்து கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் தேன் சிம்பிள் மெமரைசேஷன். நம்ம சிம்பிளாக மெமரைஸ் பண்ண முடியாது. கான்செப்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணும் போது இட் வில் பி வெரி ஈஸி. அதே மாதிரி அசர்ஷன் அண்ட் ரீசன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ்க்கெலாம் ரெக்வயர் காஸ் எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை ஜிப்சம் இஸ் யூஸ்ட், இப்போ ஜிப்சம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. ஜிப்சம்னா நம்ம சோடிக் சாயில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் தென் சிம்ப்ளி மெமரைசிங் இட். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை ப்ரே மெத்தட் is used in acidic soil, you will never confuse it with Olsen method. அதே மாதிரி தான் students always remember understanding is more powerful than memorizing. You should understand the concept. இதில் வந்து some topics involves formulas and numerical applications. Prepare important associations such as soil problem, reclamation measure, horizontal diagnostic features. இது எல்லாமே நம்ம வந்து அதோட அசோசியேஷன் என்ன, ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத புரிஞ்சு படிக்கணும். இன்னொன்று என்னென்னா, வென்னாவா யூ ஸ்டடி, நீங்கள் எப்போ படிக்கும் போதோ வாட் இஸ் த ஆன்சர்னு நீங்கள் கேட்காதீங்க, வை இஸ் திஸ் ஆன்சர்னு கேட்குங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். தட் இஸ் த ஹேபிட் வில் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கோர். பிகாஸ் ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கும் போது தான் நீங்கள் அந்த ஆன்சரில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணும் போதே.
ஓகே, ஒரு 15 சப் டாபிக்ஸ் இருக்குது. இந்த 15 சப் டாபிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸ் ஓப்பன் பண்ணி தே ஃபீல் இமிடியட்லி நர்வஸ். ஏன்னா அதில் 15 சப் டாபிக்ஸ் விச் இஸ் வெரி ஹியூஜ், வாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில டாபிக்ஸ் வேகாக கூட இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ தே வில் ஃபீல் வெரி நர்வஸ் அண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். தீஸ் ஆர் த டாபிக்ஸ் ஃப்ரம் விச் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்க் questions almost every year கேட்டிருக்காங்க. that is soil physical properties, chemical properties, soil problem soils, soil testing, macro and micronutrients, soil conservation, irrigation water quality. இந்த மாதிரி high priority areas-அ you have to concentrate first. If you prepare this thoroughly, you can answer most of the unit 3 questions. Integrated nutrient management, dry farming, watershed development, water resources, poor quality water management, இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லோ ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் யூஸ் பேட்டர்னும் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து ரொம்ப லோவாக ப்ரையாரிட்டியாக இருக்குது. பட் யூ ஷுட் பி ஸ்டடீட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ். இதையும் நம்ம பார்த்துக்கணும், படிச்சுக்கணும். பட் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை ப்ரையாரிட்டிக்கு அடுத்து நம்ம இதுக்கு கொடுக்கலாம். This is the complete road map where you have to decide the topics and how you have to prioritize all the topics. நீங்கள் வந்து சாயில் சயின்ஸ்னு எடுத்துட்டீங்கவே இந்த 3 வேர்ட்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் சாயில், வாட்டர், மேனேஜ்மெண்ட். ஓகே, சாயில், வாட்டர், மேனேஜ்மெண்ட். இந்த ஆர்டரில் தான் உங்களோட யூனிட்டே இருக்கும். where you have to learn about the soil, where you have to learn about the water and their quality and both of their management. இது சுற்றி தான் உங்களோட கான்செப்ட்ஸே இருக்கும். ஓகே, சாயில் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டாக்ஸானமி. ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு ஃபார்ம் வந்து 2 பேக் ஆஃப் சாயில் வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு கொண்டு வராரு. 2 சாயிலுமே ஒரே மாதிரி இருக்குது. நான் ஆஸ்க் இந்த சாயில் வந்து காட்டனுக்கு சூட்டபிளா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்த சாயில் வந்து கிரவுண்ட்நட்க்கு சூட்டபிளா அப்படின்னு கேட்குறாரு. கேன் வி ஆன்சர் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த சாயில்? நோ, பிகாஸ் எவ்ரி சாயில் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் நேச்சர். ஜஸ்ட் லைக் எவ்ரி ஹியூமன் பீயிங். நம்ம எப்படி மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸில் இருக்கோம், அந்த மாதிரி சாயில் ஆல்சோ ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் நேச்சர். பை சீயிங் இட் ட்வைஸ் we can't say accurately or precisely. Exactly the same principle applies to the soils. அந்த மாதிரி எல்லா சாயில்ஸ்க்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, எல்லா சாயில்ஸ்க்கும் ஒரே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது. that's why soil classification happened. ஸோ சயின்டிஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறாங்க. கேன் வி குரூப் சாயில்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ்? எஸ், அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம சாயில் கிளாஸிஃபிகேஷனே பண்ண முடியும். அந்த சிஸ்டம் தான் நம்ம வந்து சாயில் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறோம். சாயில் கிளாஸிஃபிகேஷன் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்டிலிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, க்ராப் சூட்டபிலிட்டி, மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ், இதெல்லாமே பண்ணுறதுக்கு சாயில் கிளாஸிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். வித்தவுட் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருங்கிறது கெஸ் ஒர்க் மாதிரி ஆகிடும். நம்ம கெஸ் பண்ணி ஒரு வேலையை செஞ்சு அதை பாசிட்டிவாக போகலாம், நெகட்டிவாக போகலாம், அந்த மாதிரி இருக்குமே தவிர சாயில் கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி மஸ்ட் ஃபார் குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஓகே, இப்போது சாயில் கிளாஸிஃபிகேஷன் we have already we know USDA soil orders commonly associated with Indian soil groups for exam preparation focus on the key characteristics of each soil order. ஒவ்வொரு சாயில் ஆர்டரோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 12 soil orders இருக்குது. இதில் we classify it as order, suborder, grade group, subgroup, family, series. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிசால்னு எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைசிங் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் இட் ரெயின்ஸ் டுடே கண்டினியூஸ்லி. இப்போ கிளே வந்து என்ன பண்ணும், வாட்டர் அப்சர்வ் பண்ணும். வாட்டர் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா சாயில் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு 2 months கழித்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சாயில் வந்து இந்த சாயில் லாஸஸ் வாட்டர். சம்மரில் நீங்கள் வந்து பிளாக் காட்டன் சாயில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கிராக்ஸ் இருக்கும். உங்களோட கையே உள்ளே போகிற அளவுக்கு பெரிய பெரிய கிராக்ஸ் இருக்கும். இந்த கிராக்ஸ் தான் வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆஃப் வெர்டிசால். இது எதனால் நடக்குது அப்படின்னா வெர்டிசால் கண்டைன்ஸ் மாட்மோரி லைக் கிளே. அதனால தான் வெர்டிசாலில்
ப்ராப்ளம் உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் கிளே பிஹேவ்ஸ் லைக் அ ஸ்பாஞ்ச். இப்போ ஒரு ஸ்பாஞ்சே இருக்குன்னா இட் கெட்ஸ் ஸ்வெல்ஸ் வென் வெட், இட் ஷ்ரிங்க்ஸ் வென் ட்ரை. இதே நேச்சர் தான் இந்த சாயிலுக்கும் இருக்குது. வாட்டர்சால் வந்து செல்ஃப் ப்ளோவிங் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் பேப்பர்ஸில் இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க, வித் சாயில் இஸ் வித் செல்ஃப் ப்ளோவிங் அப்படின்னா immediately your answer should be vertisol because you know the diagnostic features thoroughly. Okay, next வந்து என்டிசால்ஸ். இப்போ என்டிசால்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது ரிவர் ஃப்ளட்டராக இருக்குது, நேற்று வந்து மழை பெஞ்சு ரிவர் ஃப்ளட்டர். டுடே ஆஃப்டர் த ஃப்ளட் என்ன ஆகுனா ஃப்ரெஷ் சாண்ட் ஹாஸ் பீன் டெபாசிட்டட். வில் தட் சாண்ட், அந்த சாண்ட் இமீடியட்டாக மெச்சூர் சாயிலாக மாறுமா? மாறாது. இப்போ தான் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இட் இஸ் அ நியூலி ஃபார்ம்டு சாயில். அப்போது நியூலி ஃபார்ம்டு சாயில்ஸ்க்கு பேர் வந்து கால்ட் என்டிசால்ஸ். இப்போது என்டிசால்ஸ்னாவே ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி. அதில் வந்து நோ ஹாரிசோன் டெவலப்மெண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது. நோ டெவலப்ட் ஹாரிசன், இட் இஸ் அன் யங்கஸ்ட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்செப்டிசால்ஸ். நம்ம வந்து இப்போ நியூ பார்ன் பேபி ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங்னு சொல்லியிருக்கோம். இப்போது அதில் வந்து ஒரு ஸ்மால் ஹாரிசோன்ஸ் வந்து பிகின் டு டெவலப். இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்டிசால்ஸுங்கிறது வந்து ஒரு யங்கஸ்ட் சாயில், இன்செப்டிசால்ங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட் வென் நியூ பார்ன் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். அந்த மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங், இட் ஹேஸ் வீக்லி டெவலப்டு ஹாரிசோன்ஸ், தட் இஸ் ஆர் ஸ்மால் ஹாரிசோன்ஸ் பிகின் டு டெவலப். பிகினிங் அப்படின்னு ஒரு சினோனம் இருக்குது இன்செப்டிசால்க்கு. இட்ஸ் ஸ்டில் immature but it's still developing. That stage is called inceptisol. ஓகே, ஸோ ரிமெம்பர் என்டிசால், இன்செப்டிசால், அதுக்கப்புறம் தான் மெச்சூர்ட் சாயில் வரும். என்டிசால்னா யங் சாயில், இன்செப்டிசால்னா இட்ஸ் ஸ்டில் டெவலப்பிங் சாயில் அண்ட் மெச்சூர் சாயில். நெக்ஸ்ட் வி ரீச் த மெச்சூர் சாயில். நெக்ஸ்ட் அல்ஃபிசால்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து அல்ஃபிசால்ஸை வந்து ரெட் சாயில்ஸோட காமனாக அசோசியேட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஹைலி அசோசியேட்டட் பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அசோசியேட்டட் வித் ஒன்லி வித் அல்ஃபிசால். ரெட் சாயில்ஸ்னாவே அல்ஃபிசால்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஹைலி அசோசியேட்டட். தே ஆர் moderately fertile. They support many agricultural crops. ஸோ நீங்கள் அந்த மெமரி பண்ணுற ட்ரிக்கே என்னென்னா A4 அல்ஃபிசால், A4 அக்ரிகல்ச்சர், இட் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். அந்த மாதிரி இதில் இன்னொரு கீ டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னா யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட் வித் பேஸ் சேச்சுரேஷன் பர்சன்டேஜ். அல்ஃபிசால்ஸோட பேஸ் சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் 35 to 60% தான் இருக்கும். அந்த பேஸ் சேச்சுரேஷன் பர்சன்டேஜ் அட்டைன் ஆகும்போது தான் classified under alphisols, and it also has subsurface clay accumulation. Next வந்து mollisoil. mollisoilsனாவே you imagine a grassland. எவ்ரி இயர் வந்து அங்கே கிராஸ் வளர்ந்துட்டே இருக்கும், கிராஸ் செத்து போகும், திருப்பி ஆர்கானிக் மேட்டர் அக்யூமுலேட் ஆகும். இயர் ஆஃப்டர் இயர் த சாயில் பிகம்ஸ் டார்க்கர் பிகாஸ் ஆஃப் accumulation of organic matter where the decomposition takes place, routine process take place every year. The soil becomes darker, richer and more fertile. அந்த சாயில் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா மொல்லி சாயில்ஸ்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் ஹை பேஸ் சேச்சுரேஷன் பர்சன்டேஜ். ஸோ யூ ஹேவ் டு கம்பேர். நெக்ஸ்ட் அரிடிசால்ஸ். அரிடிசால்ஸ் டெசர்ட் ஏரியா வித் வி ஹேவ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால், லிட்டில் வெஜிடேஷன், அதுக்கப்புறம் சால்ட் அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் கம்மியாக இருக்கும். தீஸ் சாயில்ஸ் ஆர் சச் சாயில்ஸ் ஆர் அரடி சாயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் இருக்குது, எபிபெடான், பெடாலஜி, சாயில் சீரீஸ், மோனோலித். இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெஃபினிஷன்ஸ். என்ன நடக்குது பாய்சாலைசேஷனில். இப்போ இமேஜின் ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது, வாட்டர் வந்து மூவிங் டவுன்வர்ட்ஸ், இட் கீப்ஸ் மூவிங் டவுன்வர்ட்ஸ். ஆஸ் இட் மூவ்ஸ் இட் கேரிஸ் அயன் அண்ட் அலுமினியம் வித் இட். மேலேருந்து கீழே வரும்போது அயன் அண்ட் அலுமினியம் கேரி பண்ணிட்டு கீழே வருது. The upper layer becomes lighter, the lower layer receives these materials, iron and aluminum. And the downward movement க்கு பேரு தான் பாய்சாலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சாயில் சீரீஸ். சாயில் சீரீஸ்னா இட்ஸ் grouped by kind and arrangement of horizons. It's a factual question where it won't change, ஒரு வேர்ட் கூட சேஞ்ச் ஆகாது. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சாயில்ஸ் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் டிஎன்பிஎஸ்சி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. இட் லாஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் பிகாஸ் தே கெட் கன்ஃபியூஸ்ட். கொஷின்ஸை படித்தது கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ saline soil has too much soluble salt. இதனால என்ன ஆகுதுன்னா சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டில் இட் வில் பி வெரி குட். வாட்டர் கேன் மூவ் த்ரூ த சாயில். ரூட் ஜோனுக்கு கீழே சாயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் அவுட் பண்ண போகிறோம். வாட்டர் ரிமூவ்ஸ் டர்ட், சிமிலர்லி வாட்டர் ரிமூவ்ஸ் சாயில்ஸையும் ரிமூவ் பண்ணும். அது ரூட் ஜோனுக்கு கீழே நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணுறோம். ரீச்சிங் மட்டும்தான் நம்ம ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். செகண்ட் வந்து சோடிக் சாயில். ப்ராப்ளம் வந்து சால்ட் கிடையாது. ஹியர் சோடிக் சாயில் வேர் இட் ஆக்சுவலி இம்ப்ளைஸ் இட் ஹேஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் சோடியம். சோடியம் வந்து என்ன பண்ணுன்னா
சாயிலில் இருக்கும்போது clay particles புஷ் பண்ணும். ஸோ சாயில் become dispersed. அதனால இந்த டிஸ்பர்ஸ்டு கண்டிஷன் வந்து சோடிக் சாயிலில் நம்ம பார்க்க முடியும். வாட்டர் வந்து என்டர் ஆக முடியாது சாயிலுக்குள்ளே, ரூட்ஸ் பெனிட்ரேட் ஆக முடியாது, இட் cannot grow ப்ராப்பர்லி. இதை வந்து சிம்பிள் வாஷிங் மூலிமா நம்ம சோடியம் லீச்சேட் பண்ண முடியுமா அப்படின்னா நோ, because sodium is attached to the soil particles. We have to replace the sodium which is attached to the soil particles. So we need to do some reclamation practices. Reclamation practices நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா gypsum. So you have to replace sodium, exchangeable sodium, exchangeable N plus வந்து நீங்கள் replace பண்ணணும். Gypsum has calcium 2 plus which supplies calcium. It replaces sodium. Then we have to practice leaching to remove sodium sulfate. Okay, sodium sulfate form ஆனதுக்கு அப்புறம் we will implement leaching practices. Okay, and other practices are growing danger, green manures and applying pyrite for acidification. Next வந்து saline sodic soil. Saline sodic soil வந்து என்னன்னா ரெண்டுமே இருக்குது, சலைனிட்டியும் இருக்குது, சோடிசிட்டியும் இருக்குது. ஓகேயா, செலைன் சோடிக் சாயிலில் ரெண்டு ப்ராப்ளமே இருக்குது, ஹை சால்ட் கண்டென்ட்டும் இருக்குது அண்ட் ஹை சோடியம் கண்டென்ட்டும் இருக்குது. சீக்வென்ஷியல் ட்ரீட்மெண்ட் இஸ் நேண்டரி. ஃபர்ஸ்ட் அப்ளை ஜிப்சம் டு டிஸ்பிளேஸ் sodium from the soil particle. Then leaching. Never reverse the sequence. சீக்வென்ஸை நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. இதில் we have to follow the sequence. அண்ட் சிம்பிள் லீச்சிங் மட்டும் நம்ம பண்ணோம்னா சோடிக் காம்போனண்ட் வந்து இன்னும் வேர்சனப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார்முலாவை படிக்கும்போது யூ ஹாவ் டு ரீட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் தட் ஃபார்முலா. SAR tells us how dangerous sodium is in irrigation water. இப்போ high SAR means high sodium or salt. High sodium assault means greater chance of developing sodic soil. Next concept is osmotic pressure. Have you ever tried ஒரு milkshake, thick milkshake வந்து நீங்கள் ஸ்ட்ராவில் குடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க? இட்ஸ் வெரி ஹார்டர் than drinking water. ஏன் அப்படின்னா லிக்விட் வந்து மூமெண்ட் ரெசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி தான் பிளான்ஸும் இதே சிமிலர் ப்ராப்ளமாக அண்டர்கோ பண்ணும். சால்ட் வந்து அதிகமாக சாயில் சொல்யூஷன் இருக்கும்போது வாட்டர் இஸ் ஹெல்ட் மோர் டைட்லி. ரூட்ஸ் ஹாவ் டு ஒர்க் ஹார்டர் டு அப்சர்வ் த வாட்டர். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். as CAC increases, that is soluble salt increases, osmotic pressure also get increases. And we have formulas here you have to get memorized. Using coefficient 0.63 அப்படிங்கிறது பதிலாக 0.36 நம்ம இது பண்ணிடுவோம். இன்னொரு விஷயம் you have to remember, osmotic pressure increases as EC increases. ஓகே, தண்ணியே இருந்தாலுமே கூட செலைன் சாயிலில் சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால இட் கெட்ஸ் ஹெல்ட் மோர் டைட்லி, இட் இஸ் வெரி ஹார்ட் டு அப்சர்வ் வாட்டர் ஃபார் த ரூட்ஸ். ஓகே, கான்செப்ட் இஸ் டோட்டல் சொலிபிள் சால்ட்ஸ். இப்போ ஒரு லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க, தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடுது. எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன சாலிட் மெட்டீரியல் கீழே இருக்கோ அதை டோட்டல் சொலிபிள் சால்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் தட் இஸ் ஈஸி இஸ் இன்க்ரீசஸ், வாட் டஸ் இட் இண்டிகேட்? இட் ஹேஸ் மோர் dissolved salts, that is soluble salts. So naturally total soluble salts also increases. That is why EC is commonly used to estimate salt concentration. The salt concentration எல்லாத்தையும் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற பேராமீட்டர் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. மோர் EC, மோர் சால்ட், ஹையர் TSS. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அவைலபிள் வாட்டர் கெப்பாசிட்டி. ஒரு வாட்டர் ஒரு ஸ்பாஞ்சில் போட்டால் ஸ்பாஞ்ச் உரிஞ்சதுக்கப்புறம் இட் கெட்ஸ் soaked completely. Some water drains out due to gravity-னால it gets drains out. The remaining water is similar to field capacity. Okay, now imagine the sponge dry ஆகுது. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா யூசபிள் வாட்டருமே it gets left. This is similar to permanent wilting point. The difference between these two is the water actually available to plants. Okay, this is called available water capacity. That is why AWC, that is available water capacity, is equal to field capacity minus permanent wilting point. So this is the water that plants actually use, which is available water capacity. If available water capacity is high, plants can survive longer between irrigations. Leaching requirement. In leaching requirement, finally suppose irrigation water contains salt. இப்போ சால்ட் வந்து அதிகமாக இருக்குது இரிகேஷன் வாட்டரில். ஒரே ஒரு இரிகேஷன்னால நம்மளால் சால்ட் எல்லாத்தையும் லீச் அவுட் பண்ண முடியுமானா நோ, சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு வாஷ் த சால்ட் பிலோ த ரூல்ஸ் ஆஃப். ஸோ த அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் வாட்டர் ரெக்வயர்டு இருக்குல்ல, எவ்வளோ வாட்டர் நம்ம அடிஷ்னல் யூஸ் பண்ணுறோமோ த அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் வாட்டர் ரெக்வயர்டு இஸ் கால் லீச்சிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாட்டர் நமக்கு தேவை அந்த சால்ட்டை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு தான் வந்து அதுதான் லீச்சிங் ரெக்வயர்மெண்ட். ஓகே, நான் ஒரு குயிக் ரிவிஷன். இப்போது SARனா சோடியம் அசால்ட்,
osmotic pressure difficulty in water absorption. TSS amount of dissolved salts. AWC water available to plants. LR extra water needed to remove salt. இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். So soil testing methods. இதில் வந்து mostly match questions frequently asked. Why soil testing is very important அப்படின்னா, let me ask you a question. Suppose a farmer soil already contains sufficient phosphorus இருந்துச்சு. If he still applies more phosphorus fertilizer, what will happen? It is economically ரொம்ப waste இல்லையா? It is money is wasted. The crop may not get benefited. Sometimes excess nutrients can create environmental problems. So soil testing is very important to understand what that soil needs. சாயிலில் என்ன லேக்குனான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்மளால மணி நிறைய சேவ் பண்ண முடியும். ப்ரொடக்ஷனில் கிராப் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். சாயில் ஹெல்த்தி நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட் சாயில் டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் வாக்லே அண்ட் பிளாக் மெத்தடில். இப்போ வந்து நினச்சி பாருங்கள், பிளான்ட் நீட்ஸ் நியூட்ரியன்ஸ் பட் ஆல்சோ நீட்ஸ் ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர் இட் இன்க்ளூட்ஸ் சாயில் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸோ மெனி ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ், microbial activities and everything. So one of the first thing we estimate is organic carbon வந்து estimate பண்ணிக்கோ. அதோட மெத்தட் எந்த மெத்தடில் நம்ம எஸ்டிமேட் பண்ணால் வால்க்லே அண்ட் பிளாக் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து கெல்டால் மெத்தட். Kaldol method is used for nitrogen analysis, which is very much required in large quantity by most crops. So we need to estimate it accurately. The method commonly used is Kaldol method. Is used to estimate total nitrogen. So remember, ஒவ்வொரு நியூட்ரியன்ட்டும் எந்த மெத்தடில் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதில் வந்து கன்ஃபியூசிங்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் இட் ஹேஸ் 2 methods வேர் இட் highly depends on the pH, that is reactions of the soil. Here soil reaction changes everything in soil P. Bray method works well in acidic soil. Yeah, because phosphorus behaves differently in acidic soils. Bray solution is designed to extract phosphorus under those conditions. Next, Olsen method. Olsen method is mainly for alkaline soils. For neutral and alkaline soils, we use Olsen method. Now, instead of memorizing, remember the logic. Different soil reactions need different extraction methods. Acidic pH has a different extraction method and the alkaline or neutral pH has different extraction methods. Next is micronutrients, DTPA. We should also estimate micronutrients. The DTPA method is used for zinc, iron, copper and manganese. Is only used for micronutrients. Update. Next, neutral normal ammonium acetate. Available potassium is estimated using neutral normal ammonium acetate. Why ammonium அப்படின்னா? Because ammonium ions வந்து replace potassium. Replace பண்ணும்போது from the soil exchange sites, making potassium available for estimation. So we are using ammonium. Next is Schoonover method. Schoonover மெத்தடில் வந்து it's suppose the soil is sodic. Before reckoning it, we should know how much gypsum is required. இப்போ வந்து நம்ம sodic soilக்கு gypsum apply பண்ண. We should know how much gypsum we should apply to the soil. Applying too little gypsum will not solve the problem. So applying too much is uneconomical. So Schoonover method helps to estimate the gypsum requirement so that we can apply accurately. What's CEC of clay minerals? CEC means ability of the soil to hold positively charged nutrients like potassium, K+, calcium 2+, magnesium 2+, and ammonia. Higher CEC is better nutrient holding capacity and better soil fertility. இப்போ question, which soil has higher CEC? Think logically. இப்போ sand இருக்குன்னா it has a larger particles. So the holding capacity will be very less. So low CEC. Okay. இதே clay இருக்கு அப்படின்னா it has small particles which has high CEC. So humus has highest CEC. Clay, silt, sand. This is the order. You have to remember like this. Soil is arranged in different layers. We all know it is called horizons. We have O horizon. O horizon is organic matter. Horizon. A horizon is top soil. E horizon is elevation horizon, light in color. B horizon is zone of elevation. C horizon is partially weathered barren material. R horizon unweathered bedrock. So you have to remember like this. The memory trick is E equal to exist and B is equal to B is build up. Where E horizon வந்து elevate ஆகி, that is leach out ஆகி, B horizon develop ஆகும், that is build up ஆகும். That is the way to memorize. Okay, next bulk density and porosity. Bulk density na compacted soil has higher bulk density and lower porosity. ஒரு பாக்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு அதிகமாக டம்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது where the porosity will become very less and the density will be very more. That is a
Example, then higher bulk density, less air will be get penetrated, so root growth is also very poor. And higher porosity, it implies better water and air movement. Now let's see which lands are suitable for agriculture. Can we cultivate every piece of land? எல்லா லேண்டையும் நம்ம கல்டிவேட் பண்ண முடியாது. No. Some lands are ideal for crops, some are ideal for foresting, some are ideal for grazing, some it's not at all ideal for foresting or grazing. அது வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் சம் அதர் பர்பஸஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we have classified soil capability and land suitability. Bisters and land capability classes, we have 8 classes from class 1 to class 8, where class 1 is best agricultural land. Class 2 to 4 cultivation possible with increasing limitations, where you have slight limitations to very severe limitations. From class 5 to class 8, not suitable for regular cultivation. Okay, they are using it for some other purposes. Okay, remember first 1 to 4 it's for cultivation, 5 to 8 is for forestry or grazing. Land suitability அப்படின்னா this tells whether land is suitable for particular crop. இப்போ ஒரு land capabilityனா அந்த land எதுக்கு capableனு பார்க்குறோம். land suitabilityனா அந்த க்ராப்புக்கு அந்த land சூட்டபிளா அப்படின்னு பார்க்குறோம். அந்த land suitable for particular crop. இப்போ S1லேருந்து N2 வரைக்கும் we have different classes. S1 and S2 is highly suitable to marginally suitable, and N1 and N2 currently not suitable and permanently not suitable category. Okay, இதில் ட்ராப் என்னன்னு பார்த்தோன்னா கேப்பபிலிட்டினா என்ன, சூட்டபிலிட்டினா என்னன்னு we'll get confused. Capability is general land use, whereas FA suitability அப்படின்னா it is specific crop specific we are going to categorize. Okay, இதில் வந்து the suitable land use is not enough. We should also protect it from erosion. That brings into soil conservation measures. Soil conservation in USLE, soil forms very slowly, but it can be lost in single heavy rain. ரொம்ப ஸ்லோவாக தான் soil develop ஆகும். ஒரு மழை வேகமாக பெஞ்சா கூட it can be lost. So protecting topsoil is one of the main responsibility. Okay, next, what is soil erosion? Soil erosion is a removal of fertile topsoil by water or wind. Loss of topsoil means it get removed nutrients, it reduce the productivity, it affects the crop growth. So it need to be mitigated through conservation methods. Conservation methods like contour bunding, graded bunding, bench terracing, brown bit and furrow, and several methods we have. Contour bunding is mostly used on gentle slopes, and bunds are constructed along contour lines and reduces runoff. Graded bunding is used in high rainfall areas. Bunds have a slight slope to safely drain excess water. Bench terracing is mainly used in hilly areas, that is steep slope இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. Slopes are converted in step-like terraces. Contour bunding and graded bunding, usually students get confused. So you have to remember, contour is used for water conservation. Graded bunding is used for safe drainage. Next, soil and water conservation are connected. So now let's understand watershed management. And one common concept is, as area increases, map scale becomes smaller. Okay. Next, watershed management and irrigation water quality. Watershed is an area where all rainwater drains to a common outlet. ஒரு வாட்டர்ஷெட்டுங்கிறது ஒரு ஏரியா, எல்லா ரெயின் வாட்டரும் ஒரு காமன் அவுட்லெட் மூலியமாக வெளியே வரதுக்கு தான் வாட்டர்ஷெட். இதோட பிரின்சிபல் வந்து ரிச் டு வேலி, வேர் ஒர்க் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹையர் எலிவேஷன் அண்ட் மூவ்ஸ் டவுன்வர்ட். ரிச் டு வேலி, அந்த ரிச் டு வேலி அப்ரோச்சுங்கிறது தான் வந்து golden rule of watershed management. It is highlighted here. Watershed objectives பார்த்தீங்க அப்படின்னா, it is reduce runoff, reduce soil erosion, increase groundwater recharge, improves crop production. So watershed objective வந்து reduce rainfall, runoff, soil erosion and increase groundwater recharge. So irrigation water quality. Before irrigation, we should know whether the water is suitable for that area. Watershed area ஓட norms. இப்போ I'll ask quick questions. இப்போ high CEC அப்படின்னா it's a humus. Black cotton soil, young soil,